வணக்கம் நண்பர்களே. விஜயும் விஜயினுடைய தொண்டர்களும் கட்சி நிர்வாகிகளும் இந்த பிஜேபி குறித்து சற்று அல்ல மிக கவனமாக இருக்க வேண்டும். மிக கவனமாக இருக்க வேண்டும். காரணம், எந்த ஒரு கட்சியையும் விழுங்கிவிட்டு தான் ஒரு பெரிய ஆக்ரோஷமான ஆகுருதியான ஒரு கட்சி போல் தங்களை காட்டிக்கொள்வார்கள். அவர்களுடைய முதல் வேலையை கால் ஊண்டுவது. ஏதோ ஒரு மாநிலத்தில் காலை ஊண்ட வேண்டும், அதன் பின்பு அங்கே இருக்கும் கட்சிகளை அழித்து விட வேண்டும் அல்லது விழுங்கிவிட வேண்டும். இதுதான் வரலாறு. எங்கொன்றும் அதற்கு ஒன்றும் விதிவிலக்கல்ல. தமிழ்நாட்டிலும் விதிவிலக்கல்ல. அவர்கள் முயற்சி பலிக்கவில்லை. இப்படி நான் சொல்வதனால பிஜேபியினுடைய சித்தாந்தங்களின் மேல் எனக்கு மதிப்பில்லை அல்லது அவர்களை குறைத்து மதிப்பிடுகிறேன் என்று அர்த்தமல்ல. அவர்களுடைய அரசியல் தந்திரம் மிக ஆபத்தானது. அந்த தந்திரத்தில் சிக்கிவிடக்கூடாது. அதே சமயம் முழு இந்தியாவையும் பெரும்பான்மையாக ஆண்டு கொண்டிருக்கும் அந்த பிஜேபியை குறைத்தும் மதிப்பிட்டு விடாதீர்கள். இது என்ன குழப்பமாக இருக்கிறது என்று நினைக்காதீர்கள். அதனால தான் முதலிலே சொன்னேன், மிகுந்த கவனத்துடன் பிஜேபியை அணுகுங்கள். உங்களுக்கு பரிதாபம் காட்டுவார்கள், உங்கள் தலையை தடவி கொடுப்பார்கள். இதெல்லாம் முந்தைய காட்சிகளிலும் நடந்தது, முந்தைய வருடங்களிலும் நடந்தது. யார் தலையை அவர் தடவி கொடுத்தாரோ அவரையே கொத்தாக பிடித்து சிறையிலும் அடைத்தார்கள். அவர்களுக்கு எந்த ஈவு இறக்கமும் இருக்காது. யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் தலையில் தூக்கி வைத்து ஆடுவார்கள், காலில் போட்டு மிதித்து புதைத்து விடுவார்கள். அதுவும் விஜய், நீங்கள் அவர்களை ஏற்கனவே எதிர்த்து விட்டீர்கள். திரும்பவும் மீண்டும் அவர்களோடு உறவு, அதாவது கட்சி அரசியல் ரீதியாக நாம் ஒரு நட்பு வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் மிக அதல பாதாளத்தில் சென்று விடுவீர்கள். காரணம், இப்பொழுது நீங்கள் ஏதோ விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள், கடும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஒரு சம்பவத்தால், ஒரு கடும் துயரமான சம்பவத்தால். ஆனால் இதிலிருந்து நீங்கள் மீண்டு வந்து விடலாம், நீங்கள் நேர்மையாக இருப்பதால். ஆனால் இதற்கு ஆதரவு தருகிறேன், உங்களுக்கு நாங்கள் துணை நிற்கிறோம் என்று வரக்கூடிய பிஜேபியினர் மிக ஆபத்தானவர்கள். அண்ணாமலை உட்பட நீங்கள் நயினா நாகேந்திரனை கூட ஒரு வகையில் சேர்த்து கொள்ளலாம். அவர் அரசியல்வாதி தான், ஆனால் அண்ணாமலை மிக ஆபத்து. உங்களுக்கு தெரியாது. உங்கள் கண்களால் அவர்களை அப்படி அறிந்து கொள்வது கடினம். மிக ஆபத்தான ஒரு அண்ணாமலை. அதற்கு உதாரணம் அடுத்த பதிவில் நான் இடுகிறேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.